ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 16 யாருக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் நடக்குது. எங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் டெல்லிக்கும் லாஸ்ட்டாக நடந்த விசாகப்பட்டினம் கிரவுண்டில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்குது. அதை பற்றியான விஷயங்கள், டீம் மேக்கிங், மேக்ஸிமம் எந்த பிளேயர் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டீம் மேக்கிங் வீடியோலையும் இதே இதில் வந்து பார்க்கலாம். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் T20ல் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 7, செகண்ட் வின் பண்ணவங்க 7 இருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே கண்டிப்பாக வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபோவ் ஸ்கோர் 190 வந்து 3 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த ஒரு டைம் ஐபிஎல் இப்போ லாஸ்ட்டாக நடந்ததில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஹை ஸ்கோர் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லையும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, ஐபிஎல்லையும் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி சம்டைம்ஸ் லோ ஸ்கோராகவும் மேட்சஸ் வந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து சில பேட்டிங் பவுலிங் கண்டிஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் அப்படியும் ஆயிருக்கு. மேக்ஸிமம் வந்து இந்த கிரவுண்ட் வந்து பேட்டினுக்கு நிறைய சப்போர்ட்டே பண்ணியிருக்கு. நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா டிசி 191 சிஎஸ்கே 171 ரன்ஸும் அடித்து வின் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸாக 9 விக்கெட் எடுத்திருந்தாங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 2 விக்கெட்ஸாக எடுத்திருந்தாங்க. அதில் அப்படி தப்பாக என்ட்ரு பண்ணி இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸாக 9 விக்கெட் எடுத்திருந்தாங்க, ஸ்பின்னர் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஆனால் சப்போஸ் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க சுனில் நரேன் இருப்பாங்க, வருண் சக்கரவர்த்தி இருப்பாங்க, அதே மாதிரி வேற ஸ்பின்னர்ஸ் வந்து குல்தீப் யாதவ் இந்த மாதிரி இருக்கிறதுனால விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே நிறைய விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் விஸ் டெல்லி கேபிட்டலோடைய ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 32 மேட்சஸ் பிளே பண்ணதில் 16 மேட்சஸ் கேகேஆரும் 15 மேட்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸும் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் கடந்த 5 மேட்ச்சு இது வரைக்கும் வந்து பிளே பண்ணதில் 3 மேட்ச் வந்து 3 மேட்ச் வந்து டிசியும் 2 மேட்சும் வந்து கேகேஆர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்ச் அவங்க வெளியே போய் பிளே பண்ணதில் 5 மேட்சும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரையும் 6 மேட்ச் பிளே பண்ணதில் 3 மேட்ச் வின் பண்ணி 3 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேகேஆர் வந்து 1 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் பிளே பண்ணி 1 மேட்சும் லாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கிரவுண்டை பொறுத்தவரை டிசி தான் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம். அதே மாதிரி டீமு பொறுத்தவரையும் மேக்ஸிமம் 2 டீமும் ஈக்குவலாக தான் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து வின் ஆகிறதுக்கு திரும்பியும் ஒரு வாய்ப்பும் ஆகவும் இருக்கலாம். அதே மாதிரி கேகேஆர் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வின் ஆகிட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் வந்து ஸ்பின் வந்து கொஞ்சம் நல்லா போடுற பட்சத்தில் இங்கே விக்கெட் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இவங்க மாதிரி ஆட்கள் வந்து இந்த டேவிட் வார்னர் இவங்களெல்லாம் ஈஸியாக அவுட் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிலிப் சால்ட், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங்கு, ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், மிச்சல் ஸ்டார்க்கு, ஹர்திஷ் ராணா, வருண் சக்கரவர்த்தி, இதில் 1 or 2 பிளேயர்ஸ் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் வந்து மேக்ஸிமம் பேட்டிங் லோவாக ஆச்சுன்னா பேட்டிங் சைடு எடுப்பாங்க. அப்படி பவுலினுக்கு தேவைப்படுற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக பவுலிங் எடுக்க மாட்டாங்க, பேட்டிங்கில் தான் அதுக்கு அடுத்து போய் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாங்கன்னா பேட்டிங் லோ ஆவரேஜ் வந்தால் தான் பேட்டிங்கில் எடுப்பாங்க, இல்லைனா அந்த டீமும் பவுலிங்கில் தான் அவங்களோட இம்பேக்ட் பிளேயர்ஸை எடுப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஷ், பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட், அபிஷேக் போரல் இல்லைனா கலீல் அகமத், அதே மாதிரி ஸ்டப்ஸு, அக்சர் பட்டேல், சுனித் குமார், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி நோட்ரிஜே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் 11 வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. 2 மேட்ச் வின் ஆனதுனால அதிலே வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. மேபி வேணால் இம்பேக்ட் பிளேயர் வேணால் 1 or 2 வந்து மாற்றுவாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேயரோடைய ஸ்டாட்ஸு, அவங்களுடைய மேட்சப்ஸு, ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வச்சு தான் இதில் பிளேயரை எப்படி பிக் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு போகிறோம். இதில் என்னென்ன வேறு எதில் எப்படி வருவாங்கங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 9 அண்ட் இது வந்து 8.5ல் உள்ள பிளெயின் 11ல் வர பாசிபிள் பிளேயர்ஸு. இப்போ இந்த இதில் வந்து ஹை பெர்சன்டேஜாக கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2மே பார்த்திங்கன்னா 9 கிரெடிட்டில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சி இல்லைனா விசி இதில் வரலாம், இன்னொன்று வேறு கிரெடிட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2மே பார்த்திங்கன்னா வார்னர் தான் ஹை அதாவது ஆண்ட்ரூ ரசல் வந்து பார்த்திங்கன்னா ஹை பெர்சன்டேஜ் சி, இவர் வந்து ஹை பெர்சன்டேஜ் விசி. இப்போ நம்ம ரசூலை வந்து உள்ளே வச்சுட்டு இவரை வந்து ஒரு இதில் விட்டுட்டு எடுக்கலாம்.
ஏன்னா இப்போ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவர் தான் ஹை பர்சன்டேஜில் இருப்பார். ஸோ இந்த இதில் இருந்து இந்த 9 கிரெடிட்டில் இருந்து இப்போ வந்து நம்ம கேகேஆர் வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சுன்னா, இந்த கிரவுண்டில் டெல்லி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் கேகேஆர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க கூட விளையாட போகிறாங்க. வேறு மேட்ச்சில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் எடுக்கலான்னா ரசுல் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வார்னர் வந்து இவங்க கூட வென்யூ ரெக்கார்டும் நல்லாயிருக்கு, ஹெட் டு ஹெட்டும் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம வந்து வீசியாக இல்லைனாலும் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு அவர் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டீமாக இருந்தால் வருவார். இதே இது கேகேஆர் வின் ஆகிற டீம் மாதிரி வச்சிங்கன்னா இவர் வர்றது வார்னர் வர்றது கஷ்டம். ஸோ இந்த இதில் இருந்து 3 பேர், இந்த 3 பேர் எடுக்கலாம். அப்படி டெல்லி வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஆண்ட்ரூ ரசல், வார்னர், மார்ஷுக்கு வந்து எப்போவாது தான் பவுலிங் பண்ணுறாங்க. இந்த இதில் இருந்து 2 எடுக்கிறதே பெருசு தான். மிச்சல் ஸ்டார்க்குக்கு வந்து அவர் லோ பர்சன்ட்டுக்கு கொஞ்சம் போயிட்டாருன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது 8.5ல் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ வின்னிங் டீமில் வர கேப்டனாக இருந்தால் ரிஷப் பண்ட் வருவார். இல்லைன்னா அந்த இதில் வந்து பிலிப் சால்ட் இருப்பார், அவரும் உள்ளே வருவார். இல்லை 2 பேருமே உள்ளே வர ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த கிரெடிட் இதில் வந்து யாரெல்லாம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, நரைன் உள்ளே வர்றதுக்கு ஒரு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப் பண்ட் வர்றதுக்கும் ரிஷப் பண்ட் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த இதில் பொறுத்தவரை ரசுல், நரைன், ஸ்ரேயாஸ் ஐயர். இப்போ டெல்லி ஜெயிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக பிலிப் சால்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவில் 2 பேரில் ஒருத்தரை வச்சுக்கலாம். ஒருத்தரை லீவ் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் பண்ணி இன்னொரு டீமில் எடுக்கலாம். இப்போ கேகேஆர் வின் ஆயிரும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்க்கு தொடர்ந்து பவுலிங் சரியாக பண்ணலை. இந்த இதில் ஃபாஸ்ட் பிச்சுக்கு சப்போர்ட் ஆகிறதுனால இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 7.5, இதில் வந்து 8. இதில் பிலிப் சால்ட் வந்து மஸ்ட் பிளேயர் மாதிரி வருவார் கேகேஆர் வின் ஆகிற பட்சத்தில். அப்புறம் வருண் சக்கரவர்த்திக்கு வந்து பிளேயர்ஸ்க்கு இடையே நிறைய த்ரெட்ஸ் இருக்குது. வார்னருக்கு இருக்குது, மார்ஷுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் வருண் சக்கரவர்த்திக்கு வந்து 2 ஓவர்ஸ் தான் அவர் பவுலிங் பண்ணுறாரு, இல்லைன்னா 3 ஓவர்ஸ் தான் பண்ணுறாரு, அதுக்கு மேலே பண்ண மாட்டேன்றாரு. ஸோ அவரை அதனால பார்த்து தான் எடுக்கணும். ஸோ வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக நரேன்கிட்டையும் பிளேயர்ஸ்கிட்ட த்ரெட் இருக்கிறதுனால நம்ம நரேனை கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த இதில் இருந்து பிருத்வி ஷாவையும், இதில் இருந்து பிலிப் சால்ட்டு, வெங்கடேஷ் ஐயர், இந்த 2 பேரையும் நம்ம எடுத்துக்கலாம். இவங்க 2 பேரில் ஒருத்தரை வந்து ஒரு டீமில் கேகேஆர் வின் ஆகிற டீமில் இவரை மஸ்ட்டாக ஒரு இதில் செலக்ட் பண்ணி பாருங்கள். இவர் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இல்லைன்னா இஷாந்த் சர்மா, இஷாந்த் சர்மா வந்து இந்த இதில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் கூடி இருந்துச்சுன்னா எடுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து 7 கிரெடிட்ஸு, இது வந்து 6 அண்ட் அதுக்கு கீழே உள்ள லோ பர்சன்டேஜில் இருக்கிற லோ கிரெடிட் பிளேயர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் குமார் வந்து நல்லா அந்த கிரவுண்டில் போட்டுறாரு, அவருக்கு அந்த இது பிச்சு செட் ஆகுது. ஹைச் ராணா இவரும் வந்து நல்லா ஸ்விங் பண்ணுறாரு. இந்த 3 பேருமே மஸ்ட் பிக்கில் பிளேயரில் மாதிரி இருக்கிறாங்க. இப்போது இதில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து யாரை எப்படி எடுக்கலான்னா, இப்போ வந்து டெல்லி கேபிட்டல் தான் வின் ஆகுதுன்னா இவங்க 2 பேரையுமே உள்ளே எடுத்துகிட்டு ட்ரை பண்ணணும். இல்லை கேகேஆர் வின் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்னா, இதில் இருந்து இந்த கே அகமத் எம் குமாரில் இருந்து ஒருத்தரை எடுத்துட்டு ஹைச் ராணாவை வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கிடணும் டெல்லி வின் ஆகிற பட்சத்தில். இப்போ இந்த லோ இதில் பார்த்தீங்கன்னா இவரை எடுக்க வேண்டாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு இதில் ஸ்டப்ஸு வந்து இந்த கிரெடிட்டில் மட்டும் தனியாக தான் இருக்கிறாரு. தனியாக இருந்தால் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவரை வந்து கூட 2-3 பிளேயர் வந்தாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை லோ பெர்சன்டேஜில் இருந்தால் ரிஸ்கான டீமில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து 2 பேர் வருவாங்க. 2 பேர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கேட்டகரியிலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 புதுசாக வர பவுலர் இல்லைனா பிளேயரை வந்து எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் கேப்டன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு இதில் கேப்டன் கொடுத்தீங்கன்னா கேகேஆர் வின் ஆகிற பட்சத்தில் கொடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் அவர் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணாருன்னா நல்லா பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அது கொடுத்து பாருங்கள். வார்னருக்கு வந்து ஒரு ரிஸ்க்கான டீமில் வந்து கொடுத்து பாருங்கள். அவருக்கு வென்யூ ரெக்கார்டு கட் ரெக்கார்டு எல்லாம் நல்லா தான் வச்சுருக்கிறாரு. ஸோ ஒரு இதில் கொடுத்து பாருங்கள். மார்ஷ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு. இப்போ பேட்டிங் மட்டும்தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அவரை விட்டுருங்க. பவுலிங் இன்னும் போடுவார் அப்படின்னா எடுக்கலாம். ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ எடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு வந்து கேகேஆர் வின் ஆகிற பட்சத்தில் இவரை எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி ரிங்கு சிங் வந்து டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிரும், கேகேஆர் இன்றைக்கி லாஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருக்கு ஒரு கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி சுனில் நரேனுக்கும் ஒரு விசி அளவுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ணிடுவார், பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்துருவார். ஸோ விசி அளவுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க கூட நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. லோ பர்சன்டேஜில் இருந்தாருன்னா ஒரு 50க்கு கீழே 50 மாதிரி இருந்தாருன்னா ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்சர் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு விக்கெட் 2 விக்கெட் ஒன்றுன்னு எடுத்தார். ஸோ அவர் பெருசாக எடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஸ்பின்னு அதிகமாக சப்போர்ட் ஆகலை. ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ இதில் இருந்து சிவிசியில் இவருக்கு வார்னர், மார்ஷுக்கு கூட ஒரே ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரிங்கு சிங்குக்கு மஸ்டாக கொடுத்து பாருங்கள். ரிஷப் பண்ட் ஜெயிக்கிற பட்சத்தில் இவருக்கு ஒரு இது கொடுத்து பார்க்கலாம். சுனில் நரேனுக்கும் கொடுக்கலாம். இதில் வந்து எம் குமார் இல்லைன்னா ரனா, இது 2 பேரில் ஒருத்தங்களுக்கு சிவிசி கொடுக்கலாம். இதில் வந்து வர்றது கஷ்டம்தான். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டினுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால ஃபிலிப் சால்ட்டுக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் வந்து இந்த கிரவுண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறவாரா அப்படின்னு பார்த்து லோ பெர்சன்டேஜ், அவர் கொஞ்சம் லோ பெர்சன்டேஜில் இருந்தால் ஒரு இது கொடுத்து பார்க்கலாம், சிவிசி. அதே மாதிரி பிருத்வி ஷாக்கு வந்து ஒரு மேட்ச்சில் வந்து நீங்கள் டெல்லி வின் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை உள்ளே எடுத்து ஒரு விசி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிஸ்கான டீமில். அதே மாதிரி 50க்கு பெர்சன்டேஜுக்கு கீழே மேக்ஸிமம் 4 பேர் டு 3 பேர் மஸ்ட்டாக கொண்டு போங்க எல்லா டீம்லேயும். அப்போ தான் அந்த டீமானது ட்ரீம் டீம் அப்படி தான் வருது. ஸோ அந்த மாதிரி கொண்டு போங்க. அப்போ தான் அந்த நம்ம ட்ரீம் 11 பெருசாக வின் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இருந்து ஒரு கேப்டனோ, செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து வைஸ் கேப்டனோ கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்து வைஸ் கேப்டனோ, செகண்ட் இன்னிங்ஸில் இருந்து ஒரு கேப்டனும் கொடுத்து பாருங்கள். அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து அமையும். தேங்க்யூ.